அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் உறவுகளின் பெயர்கள் ஆங்கிலம், தமிழ் மற்றும் ஹிந்தி மொழிகளில் பார்க்க இருக்கிறோம். முதல்ல தாத்தா, அதாவது தமிழ்ல தாத்தான்னு சொல்றோம். அதை இங்கிலீஷ்ல கிராண்ட் ஃபாதர்னு சொல்றோம். தாத்தாவை இங்கிலீஷ்ல கிராண்ட் ஃபாதர்னு சொல்றோம். அதே ஹிந்தில என்ன சொல்றாங்க, தாதான்னு சொல்றாங்க. தாதா, தாத்தா ஹிந்தில தாதான்னு சொல்றாங்க. அடுத்து பாட்டி. பாட்டியை இங்கிலீஷ்ல கிராண்ட் மதர்னு சொல்றோம். பாட்டியை இங்கிலீஷ்ல கிராண்ட் மதர்னு சொல்றோம். அதே ஹிந்தில தாதின்னு சொல்றாங்க. தாதி. அடுத்து அம்மா. அம்மா இங்கிலீஷ்ல மதர்னு சொல்லுவோம், மாம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஷார்ட்டா மாம்னு சொல்றாங்க, இல்ல மதர் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பேர். அதே ஹிந்தில என்ன சொல்றாங்கன்னா மா. அம்மா ஹிந்தில மான்னு சொல்றாங்க. அம்மாவை ஹிந்தில மான்னு சொல்றாங்க. அடுத்து அப்பா. அப்பா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, ஃபாதர். அப்பா இங்கிலீஷ்ல ஃபாதர்னு சொல்றாங்க. அதே ஹிந்தில பிதான்னு சொல்லுவாங்க. அப்பா ஹிந்தில பிதா. அப்பாவை ஹிந்தில பிதான்னு சொல்றாங்க, பிதா. அடுத்து மகன். மகனை இங்கிலீஷ்ல சன் அப்படின்னு சொல்றோம். ஹிந்தில பேட்டா. அதாவது மகனை ஹிந்தில பேட்டான்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சன்னு சொல்றாங்க. அடுத்து மகள். மகளை டாட்டர் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஹிந்தில பேட்டி. ஹிந்தில மகளை பேட்டின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல டாட்டர்னு சொல்றோம். அடுத்து ஆண் குழந்தை. அதாவது ஆண் குழந்தைய இங்கிலீஷ்ல பேபி பாய்ன்னு சொல்றோம். ஆண் குழந்தைய இங்கிலீஷ்ல பேபி பாய்ன்னு சொல்றோம். அதே ஹிந்தில பச்சா. ஹிந்தில ஆண் குழந்தைய பச்சான்னு சொல்றாங்க. அடுத்து பெண் குழந்தை. பெண் குழந்தை இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, பேபி கேர்ள். பேபி கேர்ள்னு சொல்லுவாங்க. அதே ஹிந்தில பச்சின்னு சொல்றாங்க. ஹிந்தியில பெண் குழந்தைய பச்சின்னு சொல்றாங்க. அடுத்து சகோதரர். சகோதரர்னா பிரதர். இங்கிலீஷ்ல பிரதர். அதே ஹிந்தில பாயின்னு சொல்றாங்க. சகோதரரை ஹிந்தில பாயின்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல பிரதர்னு சொல்றாங்க. சகோதரர் இங்கிலீஷ்ல பாயினும், இங்கிலீஷ்ல பிரதர்னும், ஹிந்தில பாயினும் சொல்றாங்க. அடுத்து அண்ணன், எல்டர் பிரதர். இங்கிலீஷ்ல எல்டர் பிரதர்னு சொல்றோம். அண்ணனை இங்கிலீஷ்ல எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்றோம். அதே ஹிந்தில படா பாய். அதாவது பாய்னா பிரதர், படா பாய். படானா பெருசுக்கு படா, சிறுசுக்கு சோட்டா. அப்போ இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்றோம், அண்ணனை எல்டர் பிரதர்னு சொல்றோம். அதே ஹிந்தில படா பாய்ன்னு சொல்றாங்க. ஹிந்தியில அண்ணனை படா பாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தம்பி, அதாவது இளைய சகோதரர். அதை யங்கர் பிரதர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். ஹிந்தில சோட்டா பாய். ஹிந்தியில தம்பி, அதாவது இளைய சகோதரர் சோட்டா பாய்ன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல யங்கர் பிரதர்னு சொல்றோம். ஹிந்தில சோட்டா பாய் அப்படின்னு சொல்றோம் தம்பிய. அடுத்து சகோதரி. சகோதரினா சிஸ்டர். இங்கிலீஷ்ல சிஸ்டர். அதே ஹிந்தில பஹின். பஹின்னு சொல்லுவாங்க. சகோதரிய ஹிந்தில பஹின் அப்படின்னு சொல்றாங்க. மூத்த சகோதரி, அதாவது அக்காள். அதை இங்கிலீஷ்ல எல்டர் சிஸ்டர்னு சொல்றோம். ஹிந்தில படி பஹின். படி பஹின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில மூத்த சகோதரி இல்லைன்னா அக்கா என்ன படி பஹின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இளைய சகோதரி, அதாவது தங்கை. அதை இங்கிலீஷ்ல யங்கர் சிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். தங்கையை இங்கிலீஷ்ல யங்கர் சிஸ்டர்னு சொல்றோம். அதே ஹிந்தில சோட்டா பஹின். சோட்டா பஹின் சொல்றாங்க. இளைய சகோதரி இல்லைன்னா தங்கையை ஹிந்தில சோட்டா பஹின்னு சொல்றாங்க. சோட்டா பஹின். அடுத்து மாமா. மாமா அங்கிள்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அதே ஹிந்தில சாச்சான்னு சொல்றாங்க. மாமாவை இங்கிலீஷ்ல அங்கிள்னும், ஹிந்தில சாச்சான்னு சொல்றாங்க. அடுத்து அத்தை. அத்தையை இங்கிலீஷ்ல ஆன்டின்னு சொல்றோம். ஹிந்தில என்ன சொல்றாங்கன்னா சாச்சி. அத்தையை இங்கிலீஷ்ல ஆன்டினும், ஹிந்தில சாச்சின்னு சொல்றாங்க. அத்தைய ஹிந்தில சாச்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மக்கள். மக்கள்னா நம்ம என்ன சொல்றோம், பீப்புள். இங்கிலீஷ்ல பீப்புள்னு சொல்றோம். மக்களை இங்கிலீஷ்ல பீப்புள்னு சொல்றோம், பீப்புள்னு சொல்றோம். அதே ஹிந்தில லோக்னு சொல்றோம். மக்களை இங்கிலீஷ்ல பீப்புள்னு, ஹிந்தில லோக்னு சொல்றோம். லோக். ஹிந்தில மக்களை லோக்னு சொல்றாங்க, லோக். அடுத்து பொதுமக்கள். பொதுமக்கள்னா த பப்ளிக். இங்கிலீஷ்ல த பப்ளிக்னு சொல்றோம் இல்லையா, பொதுமக்களை. அவங்கள ஹிந்தில ஜந்தான்னு சொல்றாங்க. ஜந்தா. ஜந்தா அதாவது பொதுமக்களை ஹிந்தில ஜந்தான்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல தி பப்ளிக்னு சொல்றாங்க. பொதுமக்களை இங்கிலீஷ்ல தி பப்ளிக்னும், ஹிந்தில ஜந்தா அப்படின்னு சொல்றாங்க. இது நாம உறவு முறைகளை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் இந்த பதிவுல.
இன்னொரு பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா பறவைகளை பத்தி தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில நம்ம பார்க்கலாம். நன்றி குழந்தைகளே. ராம்ஸ்போர் தங்கமுகம் ராமச்சந்திரன்.